என்னுடைய அன்பான உறவுகளுக்கு எனது இனிய மாலை வணக்கம். கேமரா என்னன்னு தெரியல, கருப்படிச்ச மாதிரியே தெரியுது. ஃபோன் மாற்ற தான் செஞ்சேன், ஆனால் செகண்ட் ஹேண்ட் ஃபோன் தான். ஏன்னு தெரியல, இப்படி ஒரு மாதிரி பிளாக்காக இருக்குது. ரொம்பவும் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இன்றைக்கி வந்துட்டு திங்கக்கிழமை சந்தையா, அது நான் போகலை. நம்ம வீட்டு வாழைத்தார் ரெண்டு வந்துட்டு இன்றைக்கி சந்தைக்கு போயிருக்கு. கரெக்டாக 4 வருஷம் ஆயிடுச்சு இந்த வீட்டுக்கு வந்துட்டு. வாழை மரமும் நான் வச்சு கரெக்டாக 4 வருஷம் ஆயிடுச்சு. நிறையா தார் ஏன்றிருக்கு. நான் வந்துட்டு கடைக்கு கொடுத்தது கிடையாது. வீட்டில் வந்துட்டு தம்பி வீடு, தங்கச்சி வீடு எல்லோரும் பக்கத்தில் இருக்காங்களா, பழுக்க வச்சு நான் வந்து பசங்கள்கிட்டே கொடுத்துருவேன். நாங்களே சாப்பிட்ருவோம். பக்கத்துலேயும் கொஞ்சம் கொடுக்குறது பழக்கம் எப்பயுமே. இந்த தடவை வந்துட்டு மரம் வந்துட்டு 2 மரம் காற்றுல வந்துட்டு அதுவாகவே சாஞ்சிருச்சு. ஒரு மரம் சாஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு மரம் வந்துட்டு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சாஞ்சிருச்சு. அதை வந்துட்டு கொடுக்கல, வீட்டில் பழுக்க வச்சுட்டேன். பாதி வந்து கரெக்டாக பழுத்துச்சு, பாதி அந்த வெயிலுக்கு வந்து கருப்பாயிடுச்சு. இப்போ மறுபடியும் எடுத்துகிட்டு பழுக்க வச்சுருக்கேன். அதுக்கிடையில் நேற்று வந்து ஒரு மரம் சாயிற ஸ்டேஜில் இருந்துச்சு. அதனால் நானே வெட்டிட்டு சரி வீணாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தம்பி ஒய்ஃப் வந்துட்டு கடையில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி 2 தாரும் அதோட அந்த வாழை மரத்தில் உள்ள தண்டையும் எடுத்து 2 மரத்தில் உள்ள தண்டையும் எடுத்து கொடுத்து விட்ருக்கேன். 2 தார் 2 மரத்தோட தண்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு முறையாக அந்த வீட்டுக்கு வந்து 4 வருஷத்துக்கு கடைக்கு போயிருக்கு. வாழை மரத்துலேருந்து பூலாம் வந்து கடைக்கு கொடுக்குறது தான், இல்லைன்னு சொல்லலை. வந்துட்டு வாழை மரம் மட்டும், வாழைத்தண்டு மட்டும் நான் கொடுத்தது கிடையாது. வாழைத்தண்டு வாழைக்காய் இது மட்டும் கொடுத்தது கிடையாது. இன்றைக்கி ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். என்ன ரேட்டுக்கு போகுது என்னன்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியல. இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சதுனால கிடச்சது தானே இது. சரி அது என்ன ரேட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. இப்போ தான் கொண்டு போயிருக்காங்க. சரி உடனே ஃபோன் பண்ணி கேட்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. பார்ப்போம் என்ன விலைக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு ரேட்டு மனசில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரேட்டுக்கு வருமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. 2 தார் அப்புறம் வந்து 2 மரத்தோட வாழைத்தண்டு என்ன ரேட்டுக்கு போகும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த இதில் வந்து நான் நினச்சிருக்கேன் அந்த ரேட்டு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 2 தார் 2 மரத்தோட வாழைத்தண்டு என்ன ரேட்டுக்கு போகும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய். செல்லக்குட்டிகளா, பாய்.